بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவருடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்வானாக. எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக அல்லாஹுடைய இறை தூதர் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இந்த உலகத்தில் வாழும் போதே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நஸ்ல்களுக்கும் ஆக்கி அருள்வானாக. இன்றைய உலக வாழ்க்கை என்பது ஒன்று மிக படுவேகமாக செல்லக்கூடிய வாழ்க்கையாக மாறிடுச்சு நம்ம எல்லாத்துக்குமே, அல்லது மிகப்பெரிய அழுத்தத்துக்குரிய வாழ்க்கையாக நமக்கு மாறிடுது. இந்த உலக வாழ்க்கை இன்னைக்கு எப்படி நமக்கு ஆயிடுச்சுன்னா, ஒன்று அது வேகமாக நம்ம வேலை செய்கிறோம், வேகமாக பயணிக்கிறோம், காலங்கள் மிக வேகமாக செல்லுது, நம்ம நினைப்பதை விட காலங்கள் மிக வேகமாக போகுது. இன்னொன்று, இந்த உலகம் அழுத்தத்துக்குரியதாக மாறிடுச்சு. நிறைய பொருட்கள், நிறைய ஆசைகள், நிறைய தேடுதல்கள், மனிதர்களுக்கு இன்னைக்கு எதுவுமே பத்த மாட்டேங்குது. எல்லா நிலையிலையுமே மன அழுத்தத்துக்கு, மன சஞ்சலத்துக்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், கோபங்கள், இப்படி மனம் பாதிக்கப்பட்ட மக்களாக நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையை எதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றுவதற்கு, மேம்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும். ஜத்திதுல் ஈமான் அப்படின்னு ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா அதை கொண்டு நோக்கம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில உங்களை பத்தி சுய பரிசோதனை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய இருப்பிடத்தை, அந்த நிலையை அறிவதற்கு முயற்சி செய்யுங்க. எங்க போறோம், என்ன நடக்குது, ஏன் பிரச்சனை, என்ன வியாபாரத்துல பலகீனம், ஏன் தொழுக முடியல, ஏன் நல்ல அமல்கள் செய்ய முடியல, ஏன் மனைவி மக்களோடு சண்டை, குழந்தைகளோடு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ், எல்லாமே எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஏற்படுவதின் காரணம் என்ன? ரெண்டே காரணங்கள் தான் ஆய்வுகள் சொல்லுது. ஒன்று, காலங்கள் மிக வேகமாக போகுது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்து நெருங்கும் போது இந்த உலகம் எப்படி ஆயிரும்னா, மதாஜா யௌமல் கியாமா, எப்பொழுது கியாமத்து வருதோ அப்ப அஸ்ஸனத்து கஷ்ஹரி, ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போல வேகமாக செல்லும். ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போல வேகமாக செல்லும். அஸ்ஸனத்து கஷ்ஹரி, அஷ்ஹரி கல் உஸ்பூஇ, ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல வேகமாக செல்லும். அல் உஸ்பூஇ கல் யௌமி, ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல வேகமாக செல்லும். அல் யௌமி கஸ்ஸாஆ, ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போல வேகமாக செல்லும். எப்பொழுது இந்த காலம் வேகத்தை நீங்க உணர்றீங்களோ அப்போ உங்களோட பாவ மன்னிப்புகளை அதிகப்படுத்துங்க, அல்லாஹ்வுடைய தொடர்பை நீங்க அதிகப்படுத்துங்க, எல்லா நிலையிலும் தீமைகளிலிருந்து விலகி நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறத ஒரு ஆழமான ஹதீஸினுடைய கருத்தாக இமாம்கள் நமக்கு விளக்கம் எழுதுறாங்க. அதனால நம்முடைய காலத்தை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய வாழ்க்கை முறைகளை கொஞ்சம் நாம மாற்றுவதற்கு முயற்சி செய்யும். அது படித்தவங்க, படிக்காதவங்க, சிறு குழந்தைகள், பெரியவங்க, வயதானவங்க, வாலிபர்கள் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு அரை மணி நேரம் தனியாக ஒதுக்கி, இல்லை ஒரு 10 நிமிடங்கள் ஒதுக்கி
நம்முடைய லைஃப்பை பற்றி ஒரு சுய பரிசோதனை செய்யணும். நான் எப்படி வாழ்கிறேன்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரியாக செய்கிறேனா? என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய தேவைகளை கரெக்டாக நான் செய்கிறேனா? என் மனைவி மக்களோடு நான் சரியாக வாழ்கிறேனா? என்னுடைய வியாபாரங்களை நேர்மையாக ஒழுக்கமாக செய்கிறேனா? படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் என் படிப்பின் மீது நான் கவனம் செலுத்துறேனா? என் வாழ்க்கையினுடைய நோக்கம்தான் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் தனிப்பட்ட முறையில் ஒதுக்கி யோசிச்சு பார்க்கணும். தன்னுடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்துல வருத்தம் தெரிவிக்கணும். அல்லாஹ்விடத்துல தன்னுடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடு. ஒரு மனிதன் எப்படி அல்லாஹ்ட்ட முறையிடணும்னா, யா அல்லாஹ் இந்த நாளில் இந்த பாவம் செய்த என்னை மன்னிச்சிடு, இந்த நாளில் இந்த பாவம் செய்த என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல நாம தொடர்புகளை ஏற்படுத்தும் போது எங்களுடைய மனமும் சரி எங்களுடைய உடலும் சரி சரியான முறையில் மாற்றம் அடையக்கூடியதாக இருக்கும். இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் நாம நம்முடைய உடலையும் நம்முடைய மனதையும் சரிவர பேணுவதற்கு முயற்சி செய்யணும். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அனைத்து வாழ்க்கை முறையும் மனிதனுடைய உடலையும் மனிதனுடைய மனதையும் சீர்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட அடிப்படையான வாழ்க்கை முறை தான் இஸ்லாமிய ஷரியத் என்பது. ஆனால் நாம் அதை சரியாக பின்பற்றுவதில்லை. சரியான வாழ்க்கை முறை, கொடுக்கப்பட்ட வாழ்க்கை முறையை சரியாக நம்ம பின்பற்றுவதில்லை. இப்போ இன்றைக்கு சூழல்ல நாம உடலை நம்ம எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இஸ்லாத்தின் அடிப்படையில், ரெண்டாவது நம்முடைய மனதை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் மார்க்கத்தின் அடிப்படையில் அப்படிங்கிற 2 பகுதிகளை நாங்கள் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கணும். நம்ம உடல் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆரோக்கியம் என்பது ஈமானுக்கு அடுத்து கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு மிகப்பெரிய அருள், அல்லாஹ்வுடைய நசீப் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியம் தான். அந்த ஆரோக்கியத்தின் மீது ஒவ்வொரு தனிநபரும் கவனம் செலுத்தணும். நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தாதான் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். நம்முடைய மனம் ஆரோக்கியமாக இருந்தாதான் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்முடைய செயல்களுக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் மத்தியில் பெரிய தொடர்புகள் இருக்குது. நம்முடைய எண்ணங்கள் சரியாகும் போது நம்முடைய செயல்கள் சரியாகும், நம்முடைய செயல்கள் சரியாகும் போது நம்முடைய எண்ணங்கள் சரியாகும். ஸோ உடலும் உள்ளமும் ரெண்டுமே ஒன்னோடு ஒன்று இணைந்தது. உள்ளம் வலிச்சுச்சுன்னா மனம் நோவும், மனம் நோவுச்சுன்னா எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் உடலின் மீது, உடல் ஆரோக்கியத்தின் மீதும் மன ஆரோக்கியத்தின் மீதும் கவலைப்பட சொல்லுது. அப்போ முதலாவதாக உடல் எப்படி நம்ம சரியாக பாதுகாத்துக்கணும். இஸ்லாத்தின் முறைப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்க்குகள்ல தய்யிபாத் இயற்கையான உணவுகளை நல்லா சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. அவர் பாடி இஸ் அவர் அமானா. நமது உடல் அப்படிங்கிறது நமது பொறுப்பு. அந்த உடலை நம்ம சரியான பேணி சரியான முறையில் வச்சுக்கும் போது நிறைய அமல்கள் செய்யலாம், நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய தான தர்மங்கள் செய்யலாம், நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், சமூகத்துக்கு பாடுபடலாம். நோயாளிகளாக இருக்கக்கூடியவங்களை வச்சு இல்லை உடல் பலகீனமான சமூகத்தை வைத்து ஒரு சமூக எழுச்சியை நம்மளால ஏற்படுத்த முடியாது. அதனால் நம்முடைய உடலின் மீது, அது எத்தனை வயசு இருந்தாலும் சரி, சிறு வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, வயதான 70-80 வயசு உள்ள ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உடல் மீது கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்க. சரி, நம்முடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கொள்றதுக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? ஹதீஸின் அடிப்படையில், குர்ஆனுடைய அடிப்படையில், இமாம்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் 6 விஷயங்களை தினந்தோறும் வாழ்க்கையில பேணுவதை கொண்டு அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அவருடைய உடல் பேணிக்கையாக இருக்கும், அவருடைய உடல் பலமாக மாறும். ஒன்று, அதிகாலை எழுவது. அதிகாலை எழுவது தான் உடல் ஆரோக்கியத்தினுடைய முதல் பகுதி. எந்த சமுதாயம், எந்த தனி மனிதர் அதிகாலை சீக்கிரம் எழுந்திருக்கிறாரோ, சூரிய உதயத்திற்கு முன்பதாக எழுந்து அல்லாஹ்வை தொழக்கூடியவராக, அல்லாஹ்விடத்துல நன்றி செலுத்தக்கூடியவராக மாறும்போது அந்த தனி மனிதராக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், அந்த நபருக்கோ அந்த குடும்பத்திற்கோ சமுதாயத்திற்கோ ஒருபோதும் தோல்வி என்பது கிடையாது. இஸ்லாமிய சமூகத்தில் அதிகாலை எழுவது ஃபரதாக்கப்பட்டது, நம் மீது கடமை. ஆனால் இந்த சமுதாயத்தில் நம்ம எத்தனை மணிக்கு காலைல எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் யோசிச்சுக்கணும். எத்தனை மணிக்கு காலைல எழுந்திருக்கிறோம்? அதிகாலை எழக்கூடிய சமூகத்தை யாராலும் வெற்றி கொள்ள முடியாதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. இந்த மெராக்கல் மார்னிங் அப்படிங்கிற சில புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. அதிகாலையின் அற்புதங்கள். உலகத்திலேயே அதிகாலை எழுவதை ஃபரலாக்கிய, கடமையாக்கிய ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம்.
இப்போ எப்போ நாம நம்முடைய தனி மனிதனாக நம்முடைய குடும்பத்தார்களை, நம்முடைய வீட்டில் உள்ளவங்களை, ஒரு சமுதாயத்தை அதிகாலை எழக்கூடிய சமுதாயமாக மாற்றுறோமோ, அந்த சமுதாயத்திற்கு ஆரோக்கியமான சமூகமாக, வலுவான பலமான சமூகமாக அந்த சமூகம் மாறும். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தினுடைய முதல் பகுதி அதிகாலை எழுவது. இரண்டாவது, இது பயான் மாதிரி கேட்டுட்டு சும்மா போயிடக்கூடாது. இதை நம்முடைய வீடுகளில் நாமளும் அதை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யணும். நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய குழந்தைகள்கிட்ட இதை எடுத்து வைக்க முயற்சி செய்யணும். இந்த உலகத்திலேயே the most authenticated and organized religious only the Islam. இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திலேயே ஒரு ஆர்கனைஸ், ஒரு அமைப்புக்கான கட்டமைக்கப்பட்டது. ரெண்டாவது, இது எல்லாத்துக்கும் ஆதாரபூர்வமானது. ஆனால் இப்படிப்பட்ட மார்க்கம் இருந்து, அல்லாஹ் இருந்து, நபி இருந்து, வேதம் இருந்து, குர்ஆன் இருந்து உலகத்தில் ஒரு பின்தங்கிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் எப்படி மாறுனுச்சு? மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி அண்ட் பொலிட்டிக்கலி எல்லாத்துலையும் இஸ்லாமிய சமூகம் நம்ம எப்படி பின்தங்கி போனோம்னா, எதையுமே நம்ம வாழ்க்கையில் அமல்படுத்துறது இல்லை. நமக்கு எல்லாத்துக்கும் ப்ளூ பிரிண்ட் இருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் முன்மாதிரி இருக்கு. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கும் வரை செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப நேர்த்தியாக, ஒழுக்கமாக, சரியான ஒரு நேர்த்தியான முறையில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் எதையுமே நாங்கள் பின்பற்றாததுனால தான் ஒரு வலு இழந்த பின்தங்கிய சமூகமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். இப்போ அதிலிருந்து மீளணும் அப்படிங்கிறத ஒரு பகுதி தான் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்தணும். 100 முஸ்லிம்கள்ல 36 முஸ்லிம்கள் நோயாளிகள்னு இந்தியாவில் சொல்றாங்க. இந்தியாவிலேயே அதிகம் நோய்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய சமூகம் இஸ்லாமிய சமூகம். அப்போ நாம அதிலிருந்து எப்படி சமூகத்தை பாதுகாக்கணும், குர்ஆன் ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது, அதை நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் பின்பற்றும் போது நிச்சயமாக ஒரு சிஹத்தான, சந்தோஷமான, நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். முதலாவதாக அதிகாலை எழ முயற்சிக்கணும். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கணும், நீண்ட நாள் சந்தோஷமா நோய் நொடி இல்லாம வாழணும் அப்படின்னு சொன்னா நம்மளால ஆன முயற்சிகளை நம்ம செய்யணும். அதை மீறி நோய் வருது, மவுத்து வருதுங்கிறது நம்ம கையில இல்லை. அது கதிர், அது அல்லாஹ்வுடைய வெளிச்சம், அது அவனுக்கு தான் தெரியும். ஆனா நம்முடைய தரப்புல இருந்து நாம் நம்முடைய உடலை, நம்முடைய மனதை, நம்முடைய ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்தணும். அதுல முதலாவதாக நாம் பின்பற்ற வேண்டியது அதிகாலை எழக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும். ரெண்டாவது, எழுந்தவுடன் உடல் கழிவுகளை வெளியாக்கணும். உடல் கழிவுகளை சேமிக்க கூடாது. மலம் வயிற்றுல சேமிக்க மனிதனுடைய அறிவு மங்கி போயிடும், அவனுடைய புத்திகள் வேலை செய்யாது. மலம் எல்லா நோய்களுக்கும் காரணமாயிடும். அழுக்குகளை நம்ம சேமிக்க கூடாது. எப்பயுமே எந்திரிச்ச உடனே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தவுடன் பீஷா போய் பாத்ரூம் போய் தன் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வாங்க. தஹாரத் என்ற ஒரு பெரும் பாடமே இருக்குது. சுத்தம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. குளிப்பு ஒரு பாடம் இருக்குது. பைத்துல் ஹலா ஒரு பாடம் இருக்குது. ஒது பாடம் இருக்கு. தயம்மம் பாடம் இருக்கு. இப்படி எந்த மார்க்கத்திலையும் எந்த மதத்திலையும் இவ்வளவு பெரிய தெளிவுகள்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் இங்க நமக்கு ஒரு பாடம் இருக்கு, ஒரு முன்மாதிரி இருக்கு, ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. அப்ப பாத்ரூம் எப்படி போகணும்னு நபி கற்றுக் கொடுத்துருக்காங்க, எப்படி உட்காரணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க, எப்படி சுத்தம் செய்யணும், எப்படி கழுவணும், கழுவின பிறகு அந்த பொருளை என்ன செய்யணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அப்ப எழுந்த பிறகு ரெண்டாவதாக உடல் கழிவுகளை வெளியாக்கணும். வரலையா, தண்ணி நல்லா குடிச்சிட்டு போய் பழக்கம் படுத்தணும். நிறைய குழந்தைகள் அதை செய்யாமே இருக்கிறாங்க. சாதாரணமாக நினைக்கிறோம், இல்லை. உடல் கழிவுகளை வெளியாக்குதல் மிக முக்கியமான பகுதி. உடல் கழிவுகளை டெய்லி வெளியாக்கணும். முடிஞ்சா ஒரு நாளைக்கு 2 தடவை, காலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பு, காலை மதியம் சூரியன் மறைவதற்கு முன்பு உடல் கழிவுகள் வெளியாக்கப்படணும். இது ரெண்டாவது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. மூன்றாவது, நல்ல மிஸ்வாக் செய்யணும், பிரஷ் பண்ணணும். பற்கள் வாய் நாடி, வாய் முதல் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் இலக்கியம் சொல்லும். ஒரு மனிதனுக்கு நோய் எப்படி வரும்னா, மிகையினும் குறையினும் நோய் செய்யும். தொல்காப்பியம், திருவள்ளுவர் திருக்குறள்ல இதை பத்தி நிறைய பேசுறாங்க. இதே கருத்தை தான் அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு ஸுஹத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக ஆழமாக இதை சொல்றாங்க. மிகையினும் குறையினும் நோய் செய்யும். மனித உடல்ல இருக்கக்கூடிய வெப்பம், மனித உடல்ல இருக்கக்கூடிய வாயு, மனித உடல்ல இருக்கக்கூடிய பித்தம் கபம்னு சொல்லுவாங்க. பித்தம் கபம் வாயுன்னு சொல்லுவாங்க. இது கூடும் போது குறையும் போது மனிதனுக்கு நோய் உண்டாகும். அதை சரி செய்யக்கூடிய மிக முக்கியமானதான் பல் துலக்குதல். பற்களை நீங்க எந்த அளவுக்கு கிளீன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ், இது போல இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் போன்ற இந்த கீழ் நாடுகள்ல தான் பற்களுக்கு மீது நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரவுலான் ஷுக்கு அலா உம்மத்தி, என் உம்மத்தின் மீது மிஸ்வாக் ஃபரதாயிருமோ நான் பயப்படுறேன்னு சொன்னாங்க. மிஸ்வாக் செய்யறது என் உம்மத்தின் மீது ஃபரதாயிருமோ அப்படின்னு பயந்தாங்க. அந்த அளவுக்கு மிஸ்வாக்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றாங்க. மௌத்துடைய ஹயாத்
சக்கராத்ஹால் கடைசி நிலை, அப்ப கூட தன்னுடைய அனஸ் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கொடுத்து அந்த மிஸ்வாக்க நக்க வாயிலேயே கடிச்சு நஞ்சு வாங்கி வலுவிளக்குனாங்க. மௌத்து நேரத்துல எல்லா நிலையிலும் வாயை ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். எப்பயுமே அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை போய் நம்ம என்ன செய்யணும், வாய்களை பல்களை கிளீன் பண்ணிக்கணும். அதன் மீது கவனம் செலுத்தணும். குறிப்பாக மிஸ்வாக் செய்வதற்கு முயற்சி செய்யறது. குழந்தைகள் நம்ம வீடுகளில் அறிவு கம்மியா இருக்கு, ஞாபக சக்தி வரல, அவங்க மந்த புத்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 40 நாள் தொடர்படியாக மிஸ்வாக் அந்த குழந்தைகள் செய்யற பட்சத்துல நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு எல்லா விதமான அந்த மந்த புத்தி, ஞாபக சக்தி எல்லாமே மறைஞ்சு போய் நல்ல அறிவான ஆற்றலான குழந்தைகளா, வார்த்தைகள் நல்ல தெளிவான குழந்தைகளாக அவங்க மாறுவாங்க. இது ஆய்வு. எந்த அளவுக்குன்னா இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய பல்லுக்கும் அவனுடைய மூளைக்கும் மத்தியில, செரிபெல்லம்னு மூளை இருக்கு, அதுக்கு மத்தியில் தொடர்பு இருக்குது. ஒரு மனிதன் அதிகமாக மிஸ்வாக் செய்து பிரஷ் பண்ணி எப்பயுமே கிளீனா வச்சிருந்தா அவருடைய செரிபெல்லம் பின்னாடி இருக்கக்கூடிய மூளையினுடைய பகுதி மவுத்து நேரத்திலையும் களிமா ஞாபகத்துக்கு வரும். அதனாலதான் மிஸ்வாக் செய்யறவங்களுக்கு மவுத்து நேரத்துல களிமா ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லப்படுது. இப்ப இஸ்லாமிய சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அது ஆன்மீக ரீதியாகவும் சரி, அது அறிவு ரீதியாகவும் சரி, மிகப்பெரிய உச்சகட்டமான கருத்தியல் சார்ந்த விஷயம் தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே. அதனால பற்களின் மீது ரொம்ப கவனம் செலுத்துங்க. குழந்தைகளுக்கு நைட்டு படுக்கும் போது பிரஷ் பண்ணிட்டு படுக்க சொல்லுங்க, காலையில எழுந்து பிரஷ் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்திலேயே அதிகம் இன்வென்ஷன் பண்ணக்கூடிய நாடு சைனா, ஜப்பான் போன்ற நாடுகள், தென்கொரியா போன்ற நாடுகள் தான் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடங்கள், அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எஜுகேஷன் பாலிசியில ஒரு நாளைக்கு 4 தடவை பிரஷ் பண்ண சொல்றாங்க. காலைல எழுந்த பிறகு, ஸ்கூலுக்கு வந்த பிறகு, மதியம் சாப்பிட்ட பிறகு, நைட்டு படுக்கிறதுக்கு முன்பதாக. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே மிஸ்வாக் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தொழுகை தக்பீர் கட்டுறதுக்கு முன்பதாக தன்னுடைய வாயை சுத்தம் பண்ணிட்டு தான் என்ன செய்வாங்க, தக்பீரே கட்டுவாங்க. அந்த அளவுக்கு மிஸ்வாக்கு மீது அவங்க பிரஷ் மீது ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு 3வது நிறைய பிரஷ் பண்ணணும், பற்களை கிளீனா வச்சுக்கணும். அது மிஸ்வாக் செய்யுங்க, பிரஷ் பண்ணுங்க, வாட் எவர், நீங்க என்ன செய்யணும், எப்பயுமே பற்களை கிளீனா வச்சுக்க முயற்சிக்கணும். 4வது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி உடற்பயிற்சி. உடலை எப்பயுமே ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா உடல் பயிற்சிகள் செய்யணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு ரெஸ்லர், அவங்க ஒரு மிகப்பெரிய மல்யுத்த வீரர். அவங்க யாருக்காவது வயிறு பெருசா இருந்துச்சுன்னா சில உமர் ரலியல்லாஹு குச்சி வாளால் அந்த வயிற்றை அடிப்பாங்க, அடுத்து வயிற்றை குறைக்க சொல்லுவாங்க. வயிற்றை குறைச்சு நீ நீட்டா அழகா நல்ல சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை பின்பற்று சொல்லுவாங்க. யாருக்காவது கவர்னர் பதவி கொடுத்தாங்கன்னா தொந்தி உள்ளவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு சஹாபாக்களுக்கு யாருக்காவது வயிறு பெருசா இருந்தா அவங்களுக்கு கவர்னர் பதவியே கிடைக்காது. எல்லா நாடுகள்லையும் நாட்டை கைப்பற்றிய பிறகு அந்த தளபதிகளாக கவர்னராக நியமிப்பாங்க. அந்த அளவுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவங்க ஆரோக்கியத்தின் மீது, உடற்பயிற்சியின் மீது ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. இப்ப எல்லா நிலையிலையுமே உடற்பயிற்சியை கொண்ட நோக்கம், இஸ்லாமிய மக்கள் தயவு செய்து நடைப்பயிற்சியாவது செய்யணும். டெய்லி குறைஞ்சது ஒரு 8000 ஸ்டெப்ஸாவது நடக்கணும். ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கக்கூடாது, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. உணவுகள் மீது ரொம்ப கவனம் செலுத்தணும், உடற்பயிற்சியின் மீது கவனம் செலுத்தணும். அது ஆண்களும் சரி பெண்களும் சரி, இதன் மீது ரொம்ப கவனம் செலுத்தணும். நம்ம ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம வருங்கால சமுதாயத்தை உருவாக்க முடியும். நம்மள்ட்ட ஆரோக்கியம் இல்லை, நோயாளிகள் ஆயிட்டோம், சீக்கிரமே சுகர் வந்துருச்சு, நடக்க முடியல, உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, சிறு வயதுல மரணங்கள் நிகழுது, ரொம்ப சர்வசாதாரணமா நிகழுது. இப்ப இதுல இருந்து மக்களை பாதுகாக்கணும்னா மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நடைப்பயிற்சி செய்யுங்க, நடங்கன்னு சொல்றான். வேற ஒண்ணுமே செய்ய வேணாம், ஓட கூட வேணாம், நீ நடங்க. ஒரு நாளைக்கு 8000 ஸ்டெப்ஸ் நடக்கணும், நடப்பதற்கு முயற்சி செய்யுங்க. வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாளாவது அந்த பயிற்சி ஏற்படுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்பதாக நடங்க, காலைல நேரம் இல்லைன்னா இல்ல காலைல சுபுவுக்கு பிறகு நடங்க. அதனாலதான் அநேக சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, மஸ்ஜிதுகளை விட்டு நீங்க தூரமாக இருங்க, ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை கொடுக்கப்படும். ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை, எவ்வளவு பெரிய நன்மை! இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அதுல அறிவியலும் இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும். சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம், இவ்வளவு பெரிய ஒரு நேர்த்தியான, ஒழுக்கமான, முறையான ஒரு மார்க்கத்துல இருந்து இவ்வளவு பெரிய பின்தங்கிய சமூகமாக நாங்க மாறிட்டோம்னா அதை விட கை செய்யறது எதுவுமே கிடையாது. அதனாலதான் சுய ஆய்வு செய்யுங்க, சுய பரிசோதனை செய்யுங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள் உட்கார்ந்து நீங்க வாழ்க்கையை எப்படி வாழ்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இங்க வந்திருக்கிற இளைஞர்கள், பெரியவங்க, குழந்தைகள், மூத்தவங்க எல்லாருமே கொஞ்சம் வாழ்க்கையை பத்தி சுய ஆய்வு செய்யுங்க. நம்ம எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு யோசிக்கணும். ஸோ 4வது உடற்பயிற்சி. 5வது நல்ல உணவுகளை சாப்பிடணும். கண்ட உணவுகளை தயவு செய்து சாப்பிடாதீங்க, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. சமீபத்தில் நான் ஒரு ஆய்வை படிச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன்.
இந்தியா போன்ற நாடுகள் அப்படிங்கிற நாடுகளில் நிறைய நோயாளிகள், இன்னைக்கு சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான். டயபெட்டிஸ் உலகத்திலேயே உச்சகட்டமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான். காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பல காரணங்கள். உணவு முறைகளை பற்றி சொல்கிறாங்க. அந்த உணவு முறைகளில் 40 வயசுக்கு மேலானால் புரதம் ரொம்ப குறைஞ்சி போயிருது. புரோட்டீன்ஸ் உடைய உணவுகள் இங்கே ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால சீக்கிரமே நோயாளிகளாக மாற்றுறாங்க. அப்போ அந்த புரதத்துக்கு என்ன செய்யணும்? இஸ்லாம் ரொம்ப அழகா குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். நான் உங்களுக்கு அளித்த உணவுகளில் தையிபாத்தை கொண்டு நோக்கம் இயற்கை உணவுகள்னு சொல்லுது. இந்த கடை உணவுகளை குறைஞ்சிக்கங்க. ஜங்க் ஃபுட்டு, அதாவது இந்த கடை துரித உணவுகளை குறைச்சிக்கிறது. விதவிதமான சிக்கனு, விதவிதமான கலரா உணவுகளை குறைச்சிட்டு நல்ல பயிர் வகைகள், நல்ல நட்ஸ் வகைகள், இது போன்ற பயிர்களை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு, காய்கறிகளை சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்யணும். மார்க்கம் இதையும் தான் சொல்லுது. இஸ்லாமிய மார்க்கம் தொழுங்க, ஓதுங்க, ஜகாத் கொடுங்க, தான தர்மம் செய்யுங்கன்னு மட்டும் சொல்லலை. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கும் வரை செய்யக்கூடிய ஒவ்வொன்றை பற்றியும் இஸ்லாம் மிக அழகாக சொல்லிக் கொடுக்குது. என்ன உணவுகளை சாப்பிடணும், என்ன உணவுகளை சாப்பிடக்கூடாது, என்ன மாதிரி வாழணும், எப்படி வாழக்கூடாது, இப்படி எல்லாத்தையும் மார்க்கம் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்கிறான். அதனால நிறைய தண்ணி சாப்பிடணும். குழந்தைகளுக்கு சொல்லுங்க, நிறைய தண்ணீர் குடிங்க. குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு தண்ணீருடைய பட்டுப்பாடு ரொம்ப குறைவாக இருக்கு. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பெண்களுடைய உணவு முறைகள் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. சுகப்பிரசவம் நடைபெறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நல்ல உணவு முறைகள் ஆரம்பத்திலிருந்தே பெற்றோர்கள் அதை கவனம் செலுத்துங்க. வீட்டுக்கு போனோடனே ஃபோனை பார்த்துட்டு, டிவியை பார்த்துக்கிட்டு இப்படியே வாழ்க்கையை கடத்திடக்கூடாது. கொஞ்ச நேரம் குழந்தைகளோட உட்காந்து பேசணும். நீ எப்படி சாப்பிட்ற, ஒரு படிப்பு எப்படி இருக்கு, ஒரு நண்பர்கள் யாரு, உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நீ தொழுதியா, ஒரு ஹதீஸ் படிச்சியா, இதெல்லாம் அட்டென்ஷன், கவனப்படுத்தும். இங்க உலகம் என்பது கவனப்படுத்துறது தான். யாருமே தானாக திருந்திட மாட்டாங்க. நானும் சரி, நீங்களும் சரி. உலகத்துல மாற்றம் என்பது உடனே நிகழ்ந்துடாது, தானா நிகழாது. அல்லாஹ் தஆலா யார் மூலமாவது அந்த ஒரு கருத்துக்களை, சிந்தனைகளை, நசீபுகளை, ஹிதாயத்துகளை வார்த்தைகள் மூலமா, செயல்கள் மூலமா கொடுப்பான். அப்படி கொடுப்பதை கொண்டுதான் ஒரு மனிதன் மாற முடியும். அதனாலதான் குர்ஆன் கொடுக்கப்பட்டுச்சு. அதனாலதான் நபிமார்கள் வந்தாங்க, அதனாலதான் அவுலியாக்கள் வந்தாங்க, அதனாலதான் இமாம்கள் வந்தாங்க. எல்லாரும் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? நன்மையை ஏவி தீமையை தடுத்தாங்க. நம்ம ஏன் சிறந்த உம்மத்? குன்தும் கைர உம்மா. நம்ம ஏன் சிறந்த உம்மத்னா யஅமுருன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோம். அதுதான் சிறந்த உம்மத்தாக கருதப்படுது. அதனால உணவுகள் விஷயத்துல நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. நான் இளைஞர்களுக்கு சொல்றேன், இந்த வயசுல தெரியவே தெரியாது. 40-45 வயசுல நமக்கு தெரிஞ்சு போயிடும் நம்முடைய உடல் பலகீனம். அதுக்கப்புறம் சரியா உழைக்க முடியாது, சரியா பேச முடியாது, சரியான முறையில் ஒரு இலக்கை நோக்கி நகர முடியாது. பலகீனமான உடலை வைத்து ஒரு பலமான சமூகத்தை எப்படி கட்டமைக்க முடியாது. அதனால தயவு செய்து உணவுகள் மீது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இரவு 12 மணிக்கு சாப்பிடாதீங்க. பிரியாணி சாப்பிட்றது, சுட வச்சு பிரியாணி சாப்பிட்றது, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. இரவு உணவுகளை, பழங்களை சாப்பிட்றது, என்னென்ன முடியுமோ. பெரிய காஸ்ட்லியான வாழ்க்கையும் தேவையில்லை. சின்ன உணவுகளை, சின்ன பழங்கள் வகைகளை, வாழைப்பழம் சாப்பிட்றது, கண்ட ஃப்ரைட் ரைஸ், அது இது லொட்டு லொசுக்குன்னு சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதனால எல்லா நிலையிலும் உடல் பாதிக்கப்படும். இது 5வது. 6வது, இரவு 9 மணி, அதிகபட்சம் 10 மணிக்குள்ள படுத்துருது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய உச்சகட்டமான ஒரு விஷயம் இது. இஷாவுக்கு பிறகு நீங்க நல்ல விஷயங்கள் பேசுறதே மக்ரூஹ், இஸ்லாத்துல கூடாது. இஷா தொழுத பிறகு நல்ல விஷயங்கள் நீங்க பேசுறதே இஸ்லாத்துல கூடாது. ஆனா இஷாவுக்கு பிறகுதான் எல்லாமே நடக்குது. எத்தனை மணிக்கு தூங்குறோம்? 10 மணிக்கு, 11 மணிக்கு, 12 மணிக்கு, சில நேரங்களில் 1 மணிக்கு தூங்குறோம். வீட்டில் 1 மணிக்கு. இந்த குடும்பங்களை கொண்டு சமூக கட்டமைப்பை எப்படி ஏற்படுத்துவீங்க? உடல் ரீதியாக, மன ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக அந்த குடும்பங்களும் சமுதாயமும் பலகீனம் அடைஞ்சிடும். என்ன நடந்தாலும் 9:30 மணி 10 மணிக்கு நான் தூங்கிடுவேன் அப்படிங்கிற முடிவுக்கு குடும்பத்தை கொண்டு வாங்க. அதன் மீது கவனம் செலுத்துங்க, அதை பற்றி பேசுங்க. நீங்க கடையிலிருந்து லேட்டா போறோம், அதுக்காக என் மனைவி 12 மணி முடிச்சிருந்து, அந்த மனைவி முடிச்சிருக்கிறதுனா பிள்ளைங்களும் டிவி பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இந்த குடும்பம் விளங்குமா? யோசிச்சு பாருங்க. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. பிள்ளைங்க 12 மணிக்கு தூங்கி காலையில் எப்படி ஸ்கூலுக்கு படிக்குங்க? இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள்ல ஒரு ஆய்வு நான் மீட்டிங்ல பேசும்போது நிறைய குழந்தைகள் மந்துன்னு இருந்துக்காங்க. நான் கூப்பிட்டு கேட்டேன், ஒவ்வொரு பிள்ளைகிட்ட கவுன்சிலிங் கேட்டேன். அவன் சொல்றான், வீட்டில் எத்தனை மணிக்கு படிப்பீங்க? 11 மணி, 12 மணி. எங்க அத்தா கடைக்கு போயிட்டு வருவாங்க, எங்க அம்மா அது வரை வெயிட் பண்ணுவாங்க, டிவி பார்த்துட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்போம். வீட்டுக்கு வந்தா தூங்க முடியாது. ஒரு மனிதனுக்கு ரீசார்ஜ் போல தூக்கம்ங்கிறது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருள். அது தூக்கம்ங்கிறது 8 மணி நேரம் தூங்கியே தீரணும்.
தூங்காம 12 மணி 1 மணிக்கு தூங்கிட்டு காலைல 8 மணிக்கு எந்திரிச்சு பறக்க ஸ்கூலுக்கு போய் வேலைக்கு போனோம்னா என்ன விளங்கும்? என்ன வளர்ச்சி ஏற்படாது. அப்போ ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா அதிகாலை எழுந்திருக்கணும், உடல் கழிவுகளை வெளியாக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், நல்ல உணவுகள் சாப்பிடணும், பிரஷின் மீது கவனம் செலுத்தணும், நைட்டு 9 மணி 10 மணிக்கு தூங்கிடணும். இன்னைக்கு பிராமின் சமூகத்தை எடுத்து பாருங்க, ஏன் இவ்வளவு அறிவாளிகளாக இருக்கிறான்? யூத சமூகத்தை எடுத்துக்கங்க, அவன் ஏன் அறிவாளியா இருக்கான்? நாடார் சமூகத்தை எடுத்துக்கங்க, எவ்வளவு பெரிய மாற்றத்தை அவங்க எப்படி கொண்டு வந்தாங்க? கிறிஸ்துவ சமூகத்தை எடுத்துக்கங்க, நான் அவங்களோட நண்பர்களாக பழகுறோம். வீட்டுக்கு போனால் 7:30 மணி 8 மணிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, 9:30 மணி 10 மணிக்கெல்லாம் பிள்ளைங்க தூங்கிடுறாங்க, 9 மணிக்கு தூங்கிடுறாங்க. அதிகாலை 4:30 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. ஒரு புள்ள ஐஐடி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, ஒரு புள்ள கலெக்டருக்கு படிக்குது, 4:30 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. நம்ம வீட்டில் எத்தனை மணிக்கு தூங்குறோம், எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறோம்? சமூக கட்டமைப்பை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு இலக்கை நோக்கி நகரணும், ஒரு சில முயற்சிகளையாவது செய்யணும். இஸ்லாமிய சமூகம் பின்தங்கிருச்சு, கல்வியில பின்தங்கிருச்சு, பொருளாதாரத்தில் பின்தங்கிருச்சு, சமூக அந்தஸ்துல பின்தங்கிருச்சு. ஏன் பின்தங்குச்சுன்னா எதையுமே பின்பற்றுறதில்லை. பின்பற்றக்கூடிய சமூகமாக, இளைஞர்களாக வருங்கால சமுதாயத்தை, குறிப்பாக பெண் சமூகத்தின் மீது கவனம் செலுத்தணும். வீட்டில் போய் மனைவியோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசணும், இது விஷயமா குழந்தைகளோட உட்கார்ந்து பேசணும். அப்பதான் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக மாறுவோம். இரண்டாவது, இன்றைய காலகட்டத்தில் ஒன்று உலகம் ஸ்பீடா வேகமாக போய்கிட்டு இருக்கு, எங்க போகுதுன்னு தெரியல. எந்த அளவுக்கு ஆய்வுகள் சொல்றதுன்னா, இப்போ இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய ஏஐ டெக்னாலஜி இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதுவரையும் அந்த ஏஐ டெக்னாலஜிக்குள்ள 3 ட்ரில்லியன் டேட்டாவை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. 3 ட்ரில்லியன் டேட்டா 2030க்குள்ள அது 30 ட்ரில்லியன் மாற்ற போறோம். 30 ட்ரில்லியன் மனிதனுடைய அறிவுகள் எல்லாம் சக் பண்ணப்படுது, உறிஞ்சப்படும். மனிதன் யோசிக்காத நிலைக்கு தள்ளப்படுவான் அப்படிங்கிற ஆய்வுகள் சொல்லப்படுது. அதனால நாம என்ன செய்ய, நம்முடைய உடலையும் சரி, நம்முடைய மனதையும் சரி ஆரோக்கியமா வச்சுக்கணும். மனதை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும், மனசை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும்? ஒன்று கிராட்டிடியூட், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். எப்போ நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோமோ மனம் அமைதி அடையும், மனம் சாந்தம் அடையும், மனம் நிம்மதி அடையும். அல்லாஹ்வுக்கு எல்லா நிலையிலும் ஷுக்ர் செய்யணும். டெய்லி 2 ரக்காயத் சுக்ரியா நஃபில் தொழுகலாம். யா அல்லாஹ், நீ இவ்வளவு வாழ்க்கையை கொடுத்துருக்கிற, இவ்வளவு எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிற அப்படின்னு அல்லாஹ்வுக்கு எது கிடைச்சிருக்குதோ அதை சுக்ர் செய்யணும். ரெண்டாவது அக்செப்டன்ஸ், வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளணும், பொருந்திக் கொள்ளணும். வாழ்க்கையை எப்போ நம்ம ஏற்றுக்கொள்வோமோ அப்போ மனது சாந்தமடையும். எனக்கு கிடைச்சது ஆக சிறந்தது, எனக்கு கிடைச்சது நல்லது, எனக்கு கிடைச்சது உயர்ந்தது, எங்க அத்தா, எங்க அம்மா, என் மனைவி, என் புள்ள, என் வேலை, அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும். இல்லாத ஒன்று நினைச்சு, கிடைக்காத ஒன்று நினைச்சு, வராத ஒன்று நினைச்சு, அதை பேசி புலம்பி இருக்கிற வாழ்க்கையை நரகமா மாத்திக்க கூடாது. எது நமக்கு கிடைச்சிருக்குதோ அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எனக்கு நீ அதிகப்படுத்துறா யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டு இருக்கிறத பொருந்திக் கொள்ளணும். மூன்றாவது, மக்களை மன்னிக்கணும், உறவுகளோடு சேர்ந்து வாழணும், யாருக்கூடையும் சண்டை போடக்கூடாது. நம்மால யாரும் பாதிப்படையக்கூடாது, நம்மளால யாரும் எந்த நிலையிலும் பாதிப்படைஞ்சிடக்கூடாது. வாழ்க்கையினுடைய தத்துவத்தை பற்றி இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, வாழ்க்கை 2 பகுதி. ஒன்று, உன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய். இரண்டாவது, மனித இனத்துக்கு, இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய சேவையை சரியாக செய். உன்னால யாரும் பாதிக்கப்படாம பார்த்துக்க, உன்னால யாரும் அநியாயம் செய்யப்படாம பார்த்துக்க. உன்னால யாராவது பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பாதிப்பினுடைய விளைவு உன்னை மட்டும் தாக்காது, உன்னுடைய 3 தலைமுறைகளை தாக்கும். நீ ஒருத்தவனுக்கு அநியாயம் செஞ்சுட்ட, ஒருத்தவனை ஏமாத்திட்ட, ஒருத்தவனுடைய வாழ்க்கையினுடைய மோசமான நிலைக்கு நம்ம காரணமாயிட்டோம்னா அந்த பாவங்கள் என்னதான் சேரும், ஆனா அதனுடைய விளைவுகள் என்னுடைய 3 தலைமுறையை சாரும். அல்லாஹ் அதை பாதுகாக்கணும். லிதுன்திர கௌமம் மா உன்திர ஆபாவுஹும் ஃபஹும் காஃபிலூன், சூரத்துல் யாசீன்ல அல்லாஹ் சொல்லுவான், லிதுன்திர கௌமம் மா உன்திர ஆபாவுஹும் ஃபஹும் காஃபிலூன், உங்களுடைய முன்னோர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படும் போதெல்லாம் அவர்கள் அதை பத்தி கேர் பண்ணாம விட்டுட்டாங்க. சொல்லும் போதெல்லாம் பார்த்துக்கலாம் போங்க, என்ன நடக்க போகுது, காதலையே வாங்குறது இல்லை, சொல்றதையும் புரிஞ்சுக்கிறது இல்லை, அவங்க வாழ்க்கையை அவங்க நோக்கத்துக்கே போறது. லிதுன்திர கௌமம் மா உன்திர ஆபாவுஹும் ஃபஹும் காஃபிலூன், கஃபலத் ஆயிட்டாங்க. அதனுடைய விளைவு என்னன்னா, லகத் ஹக்கல் கவுலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யுமினூன், அப்படி முன்னோர்கள் கஃபலத் ஆயிட்டா பின்னால வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஈமான் கிடைக்கிறதே அரிதாக போயிருங்கிறாங்க. லகத் ஹக்கல் கவுலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யுமினூன், பின்னால வரக்கூடிய அதிகமான மக்கள் ஈமான் கொள்ளாதவங்களாக மாறிடுவாங்க. நாம நம்முடைய வாழ்க்கையை அடுத்த ஜெனரேஷனுக்காக வாழணும். இந்த உலகம் என்பது நமக்கானது மட்டும் இல்லை. ஜாலியா சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு
உலகத்தில் உள்ள எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு மௌத்தா போயிட்டோம்னா அது எனக்கு மட்டும் சாராது, அது என் குழந்தைகளை பாதிக்கும், என் குழந்தையினுடைய குழந்தைகளை பாதிக்கும், அந்த குழந்தையினுடைய குழந்தையும் பாதிக்கும். இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். இன்னொரு பக்கத்துல அல்லாஹ் சொல்றான், ஒருவேளை நீ உலகத்துல எந்த விதமான சுயநலம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்க்கையை நிம்மதியாக நீ வாழ்ந்தின்னு சொன்னா அந்த வாழ்க்கையினுடைய நன்மையினுடைய பலன் உனக்கு மட்டும் இல்ல, நிச்சயமாக உன் சந்ததிகளுக்கும் நான் சேர்த்து கொடுப்பேன்னு சொல்றான். ஒருபோதும் அதை நான் வீணாக்க மாட்டேன்னு சொல்றான். அதனால எல்லா நிலையிலும் மூணாவது மனம் சாந்தம் அடையணும்னா மன்னிக்கக்கூடிய வாழ்க்கையாக, உறவுகளை சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழலாம். நாலாவது, எல்லா நிலையிலும் குர்ஆன் ஷரீஃப் அதிகமாக ஓதும், திக்ருகள் செய்யும். ஃபதுகுருனி அதுகுருக்கும். அல்லாஹ் சொல்றான், நீ என்ன நினை நான் உன்னை நினைக்கிறேன். நீ அவனை நம்ம நினைச்சோம்னா அவன் நம்மளை நினைக்கிறான். ஃபதுகுருனி அதுகுருக்கும், நீ என்ன நினை நான் உன்னை நினைக்கிறேன். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். எப்ப குர்ஆன திக்ருகளை நம்ம செய்ய ஆரம்பிப்போமோ மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தை சாந்தமடைய வைக்கிறான். அஞ்சாவது, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தல், கஷ்டப்படுறவங்களுக்கு போய் உதவி செய்யறது, ஏழையான குடும்பங்களை போய் சந்திக்கிறது, குறிப்பாக உறவுகள் ஏழையாக இருந்தால் அவங்களை போய் சந்திக்கிறது, நோயாளிகளை சந்திக்கிறது, நோயாளிகளுக்கு போய் அவங்க நலம் விசாரிக்கிறது. அப்படி நலம் விசாரிக்க மனம் சாந்தமடையும். மனதுக்குள்ள ஸ்ட்ரெஸ், கோபம்லாம் எரிச்சல்லாம் வராது, பொறாமைகள்லாம் அழிஞ்சு போயிடும். நோயாளிகளை சந்திக்க வாழ்க்கையினுடைய யதார்த்தம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆறாவது, மக்களிடத்துல அன்பாக பேசுங்க, மக்களிடத்துல அரவணைப்பாக இருங்க, அடுத்தவங்களுடைய குறைகளை பார்க்காதீங்க. அடுத்தவங்களுடைய குறைகளை பார்த்தா ஒருபோதும் நிம்மதி நமக்கு கிடைக்காது. இப்படி எல்லா நிலையிலையுமே நம்முடைய வாழ்க்கையை, இந்த மனதையும் சரி உடலையும் சரி ஆரோக்கியமா வச்சுக்கொள்வதற்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.